இல்ல முத்துப்பாண்டி, இன்னைக்கு என்ன எதுவும் உன் தாத்தாவுக்கு தவசமா? தவசமா இருந்தா தானே உன் ஆத்தாக்காரி 4 பிச்சைக்காரனுக்கு சோறு போடுவா. திடீர்னு குடும்பத்தோட இங்க வந்து பிச்சை எடுக்க நிக்காங்க. இந்த பாரு சவுந்தரம், நான் பிச்சை கேட்கனே நினைச்சுக்கோ. சம்மு எனக்கு மகன் மட்டும் இல்ல, உனக்கு மருமகன், உன் மகளோட புருஷன். சொந்த மக புருஷனை காவு கொடுக்கறதுக்கு எந்த மாமனாராவது நினைப்பானா? நீயே நியாயத்தை சொல்லு. எடுக்கிறது பிச்சை, அதுல எம்புட்டு கௌரவம். அவன் தான் இவளை எனக்கு மகளே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டா, அப்ப அவன் மட்டும் எனக்கு எப்படி மருமகன் ஆவான்? அவன் ஒண்ணு வேணும்னு குத்தலையே, குத்தவன் தான். குறுக்க பாக்கியம் வந்துட்டான். அம்புட்டு தானே. என்ன அம்புட்டு தானே? அவன் ஆற குத்தவன் தான். என்னைய குத்து வந்தது என்ன உனக்கு அம்புட்டு தானா? அப்ப என்னைய அவன் குத்துருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்ப, அப்படித்தானே? யாரு யார குத்துனாலும் தப்பு தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். தப்பு தானே? அப்ப அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டே ஆகணும். 7 வருஷம், 1 2 இல்ல 7 வருஷம். உன் மகனை அப்படியே கொத்தா பிடிச்சு உள்ளார போறாம நான் விட்ட மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் உள்ளார போனதுக்கு அப்புறமும் இருக்கு உன் மொத்த குடும்பத்துக்கு. மாமா, அத்தை இருக்குதா? நாங்க ஒரு நிமிஷம் அத்தை கிட்ட பேசணும். மாமா, அத்தைக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்க மாட்டேங்க. அதான் நேர்ல வந்தோம். எப்படி எடுப்பா? நான் தான் அதை சைலண்ட்ல போட்டுட்டு அவளுக்கு தெரியாம தள்ளி வச்சிட்டேனே, எப்படி எடுக்க முடியும்? இல்லை விளங்காதவனே, நீ எம்பிட்டு கெஞ்சி பேசினாலும் சரி, கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, நான் நோ சொல்லிட்டா நோ தான். உன் மகனை உள்ளார போட எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே சந்தர்ப்பம் இப்பதான். இதை விட்டுருவேன்னு நினைக்கியா நீயே? வேறு இதுக்கு மேலேயும் அசிங்கப்படாம மரியாதையா ஓடி போயிடுது. ஆமா, ஓடு. மாமா 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 அத்தைகிட்ட ஒரு வாட்டி பேச விடுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. எந்திரிங்க. இந்தாரு இந்த குழந்தைகளை காலால ஒதுக்க கூடாதுன்னு பார்க்கற. எந்திரிடி. முதல்ல இந்த ஓடு ஓடு கூட்டு வா. ஓடு. நீ இல்லம்மா, உங்க மொத்த குடும்பம் என் காலில் விழுந்தாலும் சரி, அம்பட்டியே அந்த வெறும்பைய சம்முவே என் காலை பிடிச்சி கதறினாலும் சரி, நான் ஏன் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். என்னைய ஜெயில பிடிச்சு போடணும்னு புருஷனும் பொண்டாட்டியமா எம்பிட்டு வேலை பார்த்தாங்க. இப்போ இது எனக்கு கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம். நான் விடுவேனா? விடவே மாட்டேன். போ போ, உன் மகனுக்கு 1 இருந்து 8 வரைக்கும் எப்படி என்றதுன்னு அவனுக்கு நீ கத்து கொடு. போ. ஏழு வருஷம் அவன் கம்பி அண்ணனும்ல, அதுக்கு இப்பவே கத்து கொடு, பயன்படும். போ. இப்ப நீ போறியா இல்ல 3 பேரையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணுமா? எப்பா வாப்பா போலாம். சார், முதல் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அடுத்தது நம்ம கேஸ் தான். யாராவது பாக்கியம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சார் பேசலையா? அவங்க நடந்தது அப்படியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேஸ் தான் சார் பிரச்சனை ஆகும். ரெடியா இருங்க, நம்ம கேஸ் வந்து கூப்பிடுறேன், பாத்துக்குங்க. அவ்வளவுதானா பரணி? நீ உங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டியா? எட்டி, அண்ணி செஞ்சது தப்புதான், அது அறிஞ்சா செஞ்சுச்சு. உங்க அப்பா தூண்டி விட்டாரு, ஆத்திரத்துல கத்திய தூக்கிருச்சு. அத்தை குறுக்க வந்துட்டா, அண்ணன் என்னடி செய்யும்? அப்ப அவன் என் அப்பாவை கொண்டு இருந்தாலும் அது நியாயம்தான், அப்படிதானே? அது இல்லட்டி. நானும் கோவக்காரிதான், ஆனா யோசிச்சு நடக்கிறனா இல்லையா? சட்டப்படி போலாம் சட்டப்படி போலான்னு 1000 தடவை சொல்லியாச்சு.
இப்படி அருவாளை தூக்கிட்டே அலைஞ்சானா என்னடி அர்த்தம்? இப்ப ஜெயிலுக்கு போறது இவனா எங்க அப்பாவா? எத்தா கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? இப்ப கூட காலம் கடந்து போல உங்க அம்மைக்கு ஒரு போனை போட்டு பேச. எத்தா நீ சொன்னா கண்டிப்பா பாக்கியம் கேப்பா. மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அதென்ன நான் சொல்றது, நீங்களா போய் பேச வேண்டியதானே? எங்கத்தா கூர்க்கா மாதிரி தான் நின்னுக்கிட்டு உங்க அப்பா உள்ள அனுப்ப மாட்டானே. தெரியுதுல்ல, மொத்த குடும்பமும் போய் கெஞ்சி கேட்டு உங்களால எதுவும் பண்ண முடியலல்ல. நிக்கிறத பாரு, எரும மாடு மாதிரி. பாருங்க மாமா, அப்ப சொல்றதுதான் நான் இப்பவும் சொல்றேன். அவனை நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்லுங்க. சாமி முன்னாடி சூடம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்ப கூட ஒண்ணு லேட் ஆகல. நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஏல ஒரு சத்தியத்தை தான் பண்ண, இன்னும் குறைஞ்சா பேர போற. பண்ண மாட்டேன்பா. எதுக்கு நான் சத்தியம் பண்ண? சத்தியம் பண்ணா மீறக்கூடாதுல. நான் சத்தியம் பண்ணுவேன், நான் கடைபிடிப்பேன். அண்டாள் சும்மா இருப்பானா? என்னைய மீற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறதுக்கு அதை பண்ணாமலே இருக்கலாம்ல. அப்ப நான் அம்மா கிட்ட பேச முடியாது மாமா. ஒன்றும் தேவை கிடையாது. எப்போ என் தலையில நான் ஜெயிலுக்கு போகணும்னு எழுதியிருந்தா நான் போதேன். இப்போ என்னதுக்கு? இதோ இருக்கா அவன், இவன் எல்லாம் பார்த்துக்கிடுவான். கூட மாட எல்லாம் ஒத்தாச்சு எல்லாம் செய்வான். நீ கொஞ்சம் பொறுப்பா கடையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஆக நீ சத்தியம் மட்டும் பண்ண மாட்ட? ஆமால, பண்ண மாட்டேன். அண்ணே ஏல சம்மு, முருகா, பாத்து பாத்து. மெதுவா பாக்கியம், ஒண்ணு ஆகாது உனக்கு. அப்படி மெதுவா உட்காரு. என்னவே வக்கீலு, நம்ம கேஸ் எப்ப? 2வது கேஸா வரும் சார். மேடம் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? நல்ல கிளிப்புள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். மற்றது நீயே பேசிக்க. மேடம் ஒன்றும் இல்லை, சம்பவம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். சரிங்க வக்கீலையா, உண்மைய சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? கேட்டி எசுக்கி, அண்ணனும் சம்முவமும் எங்க நிக்கிறவ? தெரியல அத்தை. எதுக்கு? உன்னைய கத்தியால குத்தின துரோகி அவன். இப்ப எதுக்கு அவன் என்னமோ பெருசா விசாரிச்சுக்கிட்டு இருக்கே? என்னாச்சுமா? முடியலன்னா சொல்லு, வீட்டுக்கு போயிடலாம். கோர்ட்ல வேணா நம்ம இன்னொரு நாளைக்கு வரதா சொல்லி. இலே விளங்காதவனே, இல்லே அவள் உள்ளார எதுக்கு சித்திரவதை செய்வா கூட்டு போறோம்? இவ இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆறுன்னு சொல்லத்தானே கூட்டு போறோம். அவ சொகுசா அங்க சேரல உட்காந்துக்கிட்டு நடந்ததை சொல்ல போறா. நீ வேற உன் பாசத்தால கேச நாசமாக்கிடாதங்க. வா, பேசாம அவளை கூட்டு வா. ஏட்டே பாக்கியா, மறந்துடாத. உண்மை 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 உண்மையை மட்டும்தான் பேசணும். நான் உங்களை நம்பல, நம்ம வக்கீலையா சொல்லியிருக்காரு. அவரை நம்பித்தான் அப்படியே சொல்ல போறேன். போதுமா? அப்படிதான், அது போதும். சரி சரி, போ, உள்ளார போ, கூட்டிட்டு போ. மெதுவா வண்டி எடுத்து ஓரம் போட்டு வா. சரியா? ஐயா, இந்த ஒரு தடந்தால இவ சொல்ற உண்மையில நமக்கு நல்லது நடக்க போகுது. இவ வாயாலே உண்மையை சொல்லி இவளே அந்த வெறும் பையில உள்ளார அனுப்ப போகுதா. அப்படிதான்.
எஸ் ப்ரொசீட். சண்முகம் சண்முகம் சண்முகம். பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். வணக்கம்மா. மா, உங்களால நிக்க முடியுமா? முடியுங்கய்யா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. எஸ், யூ மே ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த வழக்கில் விவாதங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் விக்டிமும் சாட்சியுமான திருமதி பாக்கியத்தம்மாளின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். அம்மா, எதிரில் நிற்கிற சண்முகத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் அண்ணன் மவன், என் மகளை கட்டின மருமவன். இவர்தான் உங்களை கத்தியால குத்துனாரா? சம்பவம் நடந்தப்போ என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் அப்படியே ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஒரு வரி விடாம உண்மையை சொல்லுவாங்கய்யா. எல்லா உண்மையும் நடந்தபடி அப்படியே சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எதையும் மறைக்காம உங்க வாக்குமூலத்தை பதிவு செய்யுங்க. இந்த கேஸுக்கே உங்க வாக்குமூலம் தாமா ரொம்ப முக்கியம். அதனால யாருக்கும் பயப்படாம உண்மையை தைரியமா சொல்லுங்க. சரிங்கய்யா, சொல்லுதேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்லுதேன். அன்னைக்கு ராத்திரி எப்படியும் மணி 11 இருக்குங்க ஐயா. திடீர்னு அவன் பின்பக்க சுவரை ஏறி குதிச்சு உள்ள வந்தான். ஐயா, என்னையா இது? சுவரேறி குதிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்லே, அவ என்னைக்குலே சுருக்கமாலாம் பேச்சிருக்கா. அவளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நீட்டி முளக்கி பேசலன்னா இவளுக்கு தூக்கமும் வராது, பேச்சமும் வராது. எங்க ரூம்ல நாங்க எப்பவும் உள்தாப்பால் போடாம தான் உறங்குவோம். அப்பதாங்க ஐயா அவன் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தான். சத்தம் கேட்டு நான் பயந்து போய் எந்திரிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா அந்த படுபாவி என்ன கொல்லாம விட மாட்டேன்னு படுக்குன்னு கத்தி எடுத்துக்கிட்டு பாஞ்சு வந்துட்டான். ஐயா, என்னையா மாத்தி சொல்லுதாங்க? பரவாயில்லையா? இல்லையே, ஒரு கதை சொல்லும்போது அதுல ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? ஓஹோ, அதான் ஒரு பஞ்சு விடுதா, லைட்டா அடிச்சு விடுதா. இலையே, நீ முதல்ல பேசாம கதையை கேளு. சரியா சரியா. ஐயோன்னு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சத்தத்துல அந்த இருக்காரே என் வீட்டுக்காரரு, அவரு முடிச்சிட்டாரு. அவன் என் வீட்டுக்காரரு குத்துறதுக்கு ஓடுனான். அவரு அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓட பார்த்தாரு. அவனும் விடாம அவரை துரத்திக்கிட்டே இருந்தான். எனக்கு கைய ஓடல, காலம் ஓடல. பதறி போய் அவனை தள்ளி விட பார்த்தேன். அவன் என்னைய தள்ளி விட்டுட்டு இவரை குத்த ஓடுனான். அப்படி கடைசியா
அவன் என் வீட்டுக்காரரை குத்துறதுக்கு கத்திய ஓங்குனான். அப்பதாங்க ஐயா நான் தெரியாதனமா குறுக்க ஓடி வந்துட்டேன். பலமான கத்தி குத்துங்க ஐயா. அப்படியே கத்தி என் வயித்துல இறங்கிருச்சு. அப்படியே என் கண்ணுல பூச்சி பறந்துச்சு. அம்பிட்டு தாங்கய்யா. அதுக்கப்புறம் மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பொறவு என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லைங்கய்யா. அப்ப நீங்க அந்த கொலைகாரனை கரெக்டா அடையாளம் பாத்தீங்களா? அது எப்படிங்க ஐயா? அவ்வளவு பக்கத்துல பார்த்தும் அந்த முகம் மறுக்கும். அந்த ஆள் எனக்கு நல்ல அடையாளம் தெரியுமே. உங்களை கத்தியால குத்துன அந்த ஆளு யாரு? அந்த குற்றவாளி இந்த கூண்டுல நிக்கிற சண்முகம் தானே? அவர் தானே உங்களை குத்துனது? சம்முவமா? அவன் எதுக்காக அந்த நேரத்துல என் வீட்டுக்கு வரணும்? இல்லம்மா, அவர் தானே உங்களை குத்துனாரு. யாரு சொன்னா? கேம்லே சம்முவா, நீ அப்போ எங்க வீட்டுக்கு வந்தியா? கேம்ல நீயாவது குத்துனவன புடிச்சிருக்கலாம்ல? வாக்கு மூலம் பதியப்பட்டது. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களாமா? இல்ல இல்ல இல்ல, யுவர் ஹானர், இவ போய் சொல்றா. இவ வாக்குமூலத்தை சரியா கொடுக்கல. இவ மிஸ்டர் சவுந்தரபாண்டி, இந்த மாதிரி கோர்ட் செஷன்ல எழுந்து நின்னு கத்துறது பெரிய தப்பு. சிட் டவுன். ஐயா, யுவர் ஹானர், இவ தப்பா சொல்லுதாங்க. நானு இவ தப்பா பேசுதா. இவ அடியா, வழங்காத உனக்கு. என்னடி உனக்கு கோட்டு பிடிச்சு அவனுக்கு? ஏட்டி நீ என்கிட்ட என்ன சொன்ன? உண்மையை சொல்லுதானே சொன்ன? உண்மையை சொல்லு. அவன் தானே உனக்கு குத்துனா? சொல்லு, உண்மையை சொல்ல. இங்க கொண்டு போட்டுருவோம் உனிய நானு. ஹலோ, முதல்ல உட்கார போறீங்களா இல்லையா? இது என்ன உங்க வீடு நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயா, இவ பாட்டுக்கு இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வீடு லோடிங்க? இவளே இங்க ரெண்டு சாத்தி சாத்திரம் தன்னால உண்மையை கக்கிடுவா. இவ ஷட் அப். இது கோர்ட், அத மறந்துட்டீங்களா? ஏன் முன்னாடியே உங்க ஒய்ஃபை அடிப்பேன் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு முறை என் முன்னாடி அவங்கள மிரட்டினீங்கன்னா இமிடியேட்டா ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயா, நான் என் ஒய்ஃபை தானே அடிக்கன்னு சொன்னேன். நானு ப்ளீஸ் சார், போய் உட்காருங்க சார். சார் ப்ளீஸ் சார், போய் உட்காருங்க. ஜட்ஜி முன்னாடி எல்லாம் அப்படி பேசக்கூடாது. இந்த வழக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. விக்டிம் கத்தியால் குத்தப்பட்டது உண்மை. ஆனால் போலீசார் பிடித்திருக்கும் இவரை தன்னை கத்தியால் குத்தவில்லை என்று விக்டிம் சொல்லுகிறார். ஆக இந்த கேஸில் சரியான விசாரணை நடத்தப்படவில்லை என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த சண்முகத்தை உடனடியாக இந்த கோர்ட் விடுவிக்கிறது.
காப்பாத்திட்டப்பா முருகா. சொந்த கணவரின் மிரட்டலுக்கு கூட அஞ்சாமல் சாட்சி சொல்லி இந்த வழக்கில் தெளிவை ஏற்படுத்திய திருமதி பாக்கியத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இந்த வழக்கை வேறு ஒரு போலீஸ் டீம் போட்டு மறு விசாரணை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இத்துடன் கோர்ட் கலைகிறது. என்ன மன்னிச்சிடு அத்தை. எனக்காக நான் போய் சொல்லல சம்புவோம். நீ ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே.